இனிமையான கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்கின்ற தோழர் நாகராஜன் அவர்களே, இந்த போராட்டத்தை கையில் எடுத்து ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்காக கையில் எடுத்திருக்கின்ற ஏஐடிசிக்கும் இந்த தருணத்திலே முதற்கனோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கின்ற வழக்குரைஞர் தோழர் சந்திரகுமார் அவர்கள் கொஞ்சம் விரிவாக சொன்னாங்க. அதே போல அந்த கூட்டத்திற்கு நிறைவுரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற சொல்லிவிடம் அவர்களே, கோவிந்தராஜன் அவர்களே, தோழர் சேவை அவர்களே, சாவிக்கண்ணன் அவர்களே, அன்பன் அவர்களே, துரை மதிவாணன் அவர்களே, அப்பாத்துறை அவர்களே, தாமரச்செல்வன் அவர்களே, முத்துக்குமார் அவர்களே, கோடீஸ்வரன் அவர்களே, செந்தில்நாதன் அவர்களே, செல்வராஜ் அவர்களே, சுதா அவர்களே, கல்யாணி அவர்களே, மணிகண்டன் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, வீரன் அவர்களே, பரமபுரம் அவர்களே, உங்கள் நான் சார்ந்திருக்கின்ற அந்த பகுதியை போய் பார்வையிட்டு ரொம்ப கண்ணீரோடு தான் வந்தோம். ஏன்னு கேட்டாக்கா, அவங்க சிறுநீர் கழிக்க மலங்கழிக்க கூட ஒரு ஒதுக்கிடும். நம்ம ஆண்கள் கூட ஏதோ பரவாயில்ல, பெண்கள்லாம் அவ்வளோ சிரமப்படுறாங்க. அந்த இடத்தெல்லாம் பார்த்தா கண்ணீர் விட்டு தான் வந்தோம். உடனடியாக தோழர் சந்திரகுமார் அவங்க சொன்னாங்க, இதை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு பட்டா வாங்கி தர வேண்டிய நம்ம பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் நானும் இன்னைக்கு இதை ஆதரித்து இங்கே வந்திருக்கின்றேன். இந்த இடத்த பொறுத்த மட்டும் ஆரம்ப காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இது சர்க்கார் இடமா தான் இருந்திருக்கு. அதன் பிறகு அதை ஒரு தனியார் பட்டா வாங்கியிருக்காங்க, போலியார் பட்டா வாங்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஏறத்தாழ கொத்தடிமைகளாகவே வாழ்ந்திருக்காங்க. அந்த மாட்டு சந்தையில் வச்சு லாபம் சம்பாதிச்சிருந்த முதலாளி இவங்கெல்லாம் சாணம் ஆடுறதுக்கும் அந்த இடத்த கிளீன் பண்ணுறதுக்கும் அவங்க சம்பாதிக்கிறதுக்கும் இவங்க மூலாதாரம் அழைச்சிட்டு குடியிருக்க வச்சுருக்காங்க. இவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்கவே இல்லை. ஆனால் இவங்க இப்போதான் ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு இன்னைக்கு ஏஐடிஎஸில் இணைந்து இன்னைக்கு பட்டா வேணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில் நாங்கள்லாம் ஒரு முயற்சி எடுத்தோம்னாக்கா எல்லாத்தையும் அவங்க ஒரு கோரிக்கை மனுவாக எழுதி மக்கள் குறைதீர் நாளில் கொண்டு கொடுத்து 3 மாதங்களுக்கு மேலாகுது. ஆனால் அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னாக்கா, 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இதுக்கு ஒரு நடவடிக்கை வரும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. என்ன நடவடிக்கை வந்திருக்குன்னு தெரியவே இல்லை. 3 மாதம் ஆச்சு, கிணத்துல பட்ட கல் மாதிரி கிடக்குது. இவங்க வாழ்வாதாரம் என்ன வருது? கொஞ்சம் கூட மனிதாபிமான முறையில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இது ஒரு இடைக்காலமாக உங்கள் கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படுகிறது, இல்லைனாக்கா இடத்தை பார்வையிடப்பட்டது, ஏதோ ஒரு இடைக்கால பதிலாச்சும் கொடுத்துருக்கலாம். ஒன்று கூட கொடுக்கல. 3 மாதங்கள் ஆக்கிறது. இப்படியே இருந்ததுனாக்கா இன்னைக்கு அந்த செவரில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஏழைகள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இவங்க வீடுகள்லாம் போய் நாங்கள் பார்வையிட்ட போது செவரில் இன்னைக்கே நாளைக்கு அடுத்தாப்புல ஒரு மழை பெய்யுன்னு சொல்கிறாங்க. வானிலை அறிக்கையில் இன்னும் 2 நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மழைக்கெல்லாம் சுவர் தாங்குமான்னு தெரியல. இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு இந்த குளிரில் குளிர் இதில் ரொம்ப அனல் படுறாங்க. இதை முதன்மையான கோரிக்கை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓட்டு கேட்க போகலாம், அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனை பார்க்க போகலாம். இதுக்கு ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு மத்திய அரசு மாநில அரசு போட்டி போட்டு கொண்டு பணம் அனுப்புகிறாங்க. அந்த பணமெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி ஏழைகளுக்கு ஒரு பட்டா வழங்கி, அந்த இடத்துல குடியிருக்கிற இடத்துல பட்டா வழங்கி அவங்களுக்கு வீடு கட்டி தந்து இது ஸ்மார்ட் சிட்டியை உண்மையிலேயே ஆக்கணும்னு நினச்சிங்கனாக்கா உடனே பண்ணியிருக்கலாம். அதை விடுத்து நம்ம வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட்காரர்கிட்ட காசு வாங்கிட்டு எப்படி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தலாம் அப்படிங்கிற நிலையில தான் இன்றைக்கி எல்லாரும் இருக்காங்க. இதை ரொம்ப வேதனையோட தான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டாக்கா, முதன்மையான பிரச்சனை மக்கள் பிரச்சனை. 3 தலைமுறையாக இவங்க என்ன சொல்ல போனாக்கா, ஆர்டிஓ நேரடியாக தலையிட்டு இவங்க கொத்தடிமையாக இருந்தவங்கள மீட்டிருக்கணும். ஆனால் ஒரு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாட்டு சந்தையை பட்டா போட்டு விற்பனைக்கு தயாராக இருக்குது. அந்த மாட்டு சந்தை இவங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது. தோழர் குறிப்பிட்ட போல இவங்க பாட்டில் பொறுக்கி, குப்பை பொறுக்கி, காகித பொறுக்கி அதில் வர வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இன்னைக்கு இந்த அரசும் சரி, இந்த மாவட்ட நிர்வாகமும் சரி, இது ஒரு காது கொடுத்து கேட்கவே இல்லை. இனியும் நீங்கள் காலம் தாழ்த்தினீங்கன்னாக்கா ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறோம். நம்ம தோழர் குறிப்பிட்டாங்க, தாலுக்கா ஆஃபீஸில் குடியேறும் போராட்டத்தை அடுத்த கட்டமாக தான் நடத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிலைக்கெல்லாம் ஏஐடிஎஸ் நீங்கள் உள்ளாக்காதீங்க. ஏழைகளோட கண்ணீரை போக்கினீங்கன்னாக்கா அதே உங்களுக்கு பெரிய புண்ணியமாக போவோம். இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க கொடுத்த மனுவுக்கு உடனடியாக அந்த இடத்த அரசாங்கமே கையகப்படுத்தி இவங்களுக்கு பட்டா வழங்கி அந்த பட்டா வழங்கின இடத்துல
வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஆரம்ப கட்டம் தான். அரசோட கவனத்தை மாவட்ட நிர்வாகத்தோட கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இதை உடனடியாக நீங்கள் செய்யணும், போர்க்கால அடிப்படையில் செய்யணும். இதையும் மீறி நீங்கள் இன்னமும் அவங்க போராட்டம் தூண்டினீங்கன்னாக்கா கூட்டம் இப்போ வந்து பாதி பேர் வந்திருக்காங்க, பாதி பேர் அவங்க வாழ்வாதாரம் தேடி போயிருக்காங்க. எல்லாரையும் திரட்டினோம்னாக்கா இன்றைக்கி தாலுக்கா வசதி கொள்ளாது. அந்த அளவுக்கு கூட்டம் எல்லாம் வந்து இங்கே ஆடு மாட்டோட குடியிருந்துருவாங்க. அந்த நிலைக்கு எங்களை தள்ள வேணான்னு கேட்டுக்கொண்டு மாவட்ட நிர்வாகத்தையும் ஆட்சியாளர்களையும் உடனடியாக இதில் கவனம் செலுத்தி அவங்களுக்கு பட்டா வழங்கி வீடு கிட்ட திரும்பி இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.